ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். இன்னைக்கு வந்து நம்ம தினசரி மாடி தோட்டத்தில் ஒரு லாங் வீடியோ வந்து பார்க்க போறீங்க. என்ன லாங் வீடியோ அப்படின்னா, முருங்கை மரம் நல்லா பூ பூத்து முருங்கைக்காய் வைக்கிற சீசன். கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப வருஷம் இருக்கும், இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பக்கம் பெருங்கலத்தூர் கிட்டையா அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து விதை திருவிழாக்கள் போட்டாங்க. அப்படி போட்ட போது நான் வந்து அங்கே போனேன். அதுக்கப்புறம் அங்கே போடவே இல்லை. அந்த ரீசனே எனக்கு வந்து தெரியல. 3 விதைகள், சாரி கேமராமேன் காலிலே போடுறேன், 3 யாழ்ப்பாண முருங்கை மர விதைகள். அது வந்துட்டு அவங்க 100 ரூபா அப்படின்னு கொடுத்தாங்க. நான் 3 தொட்டிகளில் வந்து போட்டேன். எனக்கு 1 வந்து முளைக்கல. 3ல் 2 முளைச்சுது. 2ல் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும் பார்த்தீங்களா ஊரில், அங்கே கொண்டு போயிட்டு நான் 1 வச்சேன் மண்ணில். ஏன் அப்படின்னா, இந்த யாழ்ப்பாண முருங்கை மரம் வந்து ஒரு ஸ்பெஷலானது. முருங்கைக்காய்கள் வந்து நீட்டாக இவ்வளோ பெருசாக காய்க்கும். அதனால அந்த மாதிரி நான் அங்கே போய் வச்சேன். ஆனால் அங்கே எப்படி இருக்கும்னா, முருங்கை மரத்துக்கு வளர்க்கணும்னா ஒரு பெரிய டாஸ்க் அந்த ஊரில். ஏன் அப்படின்னா, இப்போ வெயில் தொடங்குதா, மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 6 மாசம் வெயில் போட்டு தாக்குன்னு தாக்கும். முருங்கை மரம் லைட்டா பிக்கப் ஆகி வந்து வளர வரும். உடனே வந்து செப்டம்பர்ல ஆரம்பிக்கும் மழை பெய்யும் பாருங்க. நான் காமிச்சிருக்கிறேன் நிறைய வீடியோ ஷார்ட்ஸ்ல. தேங்கி தண்ணி நின்று அந்த முருங்கை மரம் அழிவே போயிடுது. ஸோ இந்த மாதிரி பிக்கப் பண்ண முடியாம நிறைய வந்து பிரச்சனை அங்க அப்படியே தான் நிக்குது. இப்ப இது எப்படி நிக்குது, இதே மாதிரியே அங்க நிக்குது. கடந்த 1.5 வருஷமா நிலத்துல வச்ச முருங்கை மரம் காய்க்கவில்லை. இப்போ இதுக்கு என்ன கான்செப்ட் சொல்ல வர அப்படின்னா, தினசரியில மாடி தோட்டத்துல இது ஒரு க்ரோ பேக், நார்மலா ஒரு க்ரோ பேக். கொஞ்சம் தள்ளிக்கங்க கேமராமேன், அடுப்பு மேலெல்லாம் உழுவுது. நிறைய வேர் விட்டு பார்த்தாலே தெரியுது பாருங்க. இதுல இருக்க மண்ணை எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதை மாத்தி வைக்கலான்னு எனக்கு தோணுது. இதை விட இப்படி வாங்க, இதை கேட்டுங்க. அந்த க்ரோ பேக் மாதிரி 3 மடங்கு பெருசு இந்த க்ரோ பேக். இதுல ஒன்றும் இல்லைங்க, ஒரு புடலங்காய் இருக்கு, அது சரியா வரதில்லை, அதை பிடிங்கிடலாம். அதை விட்டா ஒரு சொரக்கா சின்னதாக வந்து விதைக்கு விட்டுருக்கோம், அதையும் பிடிங்கிடலாம். ஸோ வந்து இந்த க்ரோ பேக் வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ இதோட கான்செப்ட் என்னன்னா, இந்த க்ரோ பேக் பாருங்களேன், இது 24 x 24 இன்ச் சைஸ்ன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மாடி தோட்டத்துல பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, பெரிய கண்டெய்னர், பெரிய க்ரோ பேக், இதுல ஒரு 5-6 கொடி காய்கறிகளை வச்சிருவாங்க. 6 சுரக்காய் நாத்து, 6 பீர்க்கங்க நாத்து, 6 புடலங்க நாத்துன்னு. அது அப்படியே மானாவரியா ஏறி போய் அந்த சீசன் முடிகிற வரைக்கும் நல்லா காய் வருது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும், என்னால அந்த பெரிய கண்டெய்னர்ல எனக்கு வளர்க்க தெரியலையா என்னன்னு தெரியல, ஒரு பெரிய கண்டெய்னர்ல வச்சாலே எனக்கு ஒரு சின்ன கண்டெய்னர்ல என்ன வருமோ இதுல வச்சா ஒரு 2-3 பீர்க்கங்க காய்க்குமா, அதே தான் இதுலயும் நடக்குது. ஸோ இதுல வந்து நான் சும்மா ஏதோ ஒரு ஊடகம் மாதிரி நிறைய வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ அந்த முருங்கை மரத்தை இதுல மண்ணை தோண்டி இதுல வைப்போம். ஆனா என் பையனா ஒரு செல்ஃபி வீடியோ புதுசா ஏதோ ட்ரை பண்றேன்லாம் நினைக்காதீங்க. அவரும் நானும் தான் இப்போ இதை குத்தி இந்த க்ரோ பேக்கை கிழிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நாங்க 2 பேரும் தான் அதை குத்தி எடுத்தோம். இவர் வந்து என்ன வீடியோ எடுக்க வந்தாரு மேல. ஸோ எங்க 2 பேரும் யாராவது எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா யாரும் இல்லையா, அதனால இதை நாங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி பிரிச்சு எடுத்துருக்கிறோம். இப்ப நான் பிரிக்கிறேன் பாருங்களேன், அப்படியே 2 பேரும். அவரோட எஃபர்ட்ஸ் அதுல வந்து இருக்கு. இந்த பாருங்க, இது வந்து எப்படி இருக்குது பாத்தீங்களா. இதை நான் அப்படியே எழுந்திருச்சு எடுத்து கீழே வைக்கிறேன். பயங்கர வெயிட் இது. இந்த பாருங்க, இது வந்து 3 கிழங்குகள் விட்டுருக்கு. சரி, இப்ப வந்து வெளியே எடுத்துட்டோமா. ஏம்மா காலில் ஏதோ கடிக்குது, நார்மலுக்கு மாறிடலாம். பொதுவாகவே முருங்கை மரத்தை தொட்டியில இருந்து மாத்தினவங்களுக்கு அது எப்படி வேர் விடும்னு நல்லா தெரியும். ஆனா நம்ம கிட்ட நிலம் இருக்கு, நம்ம ஒரு நிலத்து ஓரமா அதை வளர்க்குறோம், அப்புறமா அதை வெட்டி போட்டோம், திருப்பி யார்கிட்டே ஒரு கட்டிங்ஸ் வாங்கணும், அதுல இருந்து வளர்க்குறோம். அப்படிங்கிற போது அதோட வேர் வந்து எப்படி இருக்கும்னு தெரியுதுங்களா. நான் ஏற்கனவே நிறைய தடவை என்னோட முருங்கை மரத்தை வந்து மாற்றி வச்சிருக்கேன். அது அப்படியே கிழங்கு மாதிரி இருக்கும். இப்படிதான் அது இருக்கும். இந்த கிழங்கு இருக்கு பாருங்க, 1 2 3
இந்த கிழங்க வெட்டலாமா என்னன்னு தான் எனக்கு தெரியல. வேறா இருக்கும்போது நம்ம வேற வெட்டுறோம் அப்படின்னா அது வந்துடும். இப்படி கிழங்கா விட்டுருக்கே, முருங்கை மரம் இப்படி கிழங்கா தான் விடுமா? இதோட வேர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு வேரோட வச்சா வேலைக்கே ஆகாது. இந்த பாருங்க, கொத்தணும். எப்படி இருக்கு பாரு, இது உள்ள கிட்ட வந்து காட்டு. முருங்கை மர வேர் இப்படிதான் இருக்கும். இவ்வளவு வேரோட வச்சா எப்பா வளருமா என்னன்னு தெரியல, அதனால நான் வெட்டுறேன். இந்த க்ரோ பேக்ல இதுக்கு மேலே பள்ளம் தோன்றது எனக்கு சரியில்லைன்னு தோணுது. அதனால இதில் வந்துட்டு நான் இதை அப்படியே வச்சுட்டு பிடிச்சிட்ருக்கேன். அதை விட இது பெருசு. இந்த ஒரு தொட்டி பாருங்கள், இது இந்த வந்து 12x12 இன்ச்சு சைஸ் தொட்டி. இந்த அளவுக்கு வந்து மண்ணை வந்து நான் அதில் வந்து தோண்டி எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மண்ணை வந்து ஒரு கையில் தூக்க முடியுமான்னு தெரியலையே, இந்த மண்ணை வந்து கொட்டுவோம். ஸ்டிஃபாக பிடிங்க கொம்பை. இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா வந்து அழுத்திடணும், இல்லைன்னா சாஞ்சிரும்ல. ஏன்னா இது வந்து மரம். நல்லா அழுத்தணும், இல்லைன்னா தண்ணி ஊற்றுறதுக்கே தாங்காது. நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் இப்படி ஒரு தம்மு போடுங்க. அப்போ தான் அந்த வந்து இதுவாகாது, சாயாது அது. ஏன்னா நம்ம மேலாக்க லைட்டாக பள்ளந்தொடி வச்ச மாதிரி இருக்குல்ல, அதனால் இப்போ வந்து தள்ளிடலாம். இங்கே பெருசாக கொடியெலாம் எதுவும் போகிறது கிடையாது. அப்படியே கொடி போனாலும் இந்த ஷெட்டில் போய் முட்டி முட்டி நின்றுடுது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வச்சுருக்கேன் 3 கிழங்குகள் இருந்தது வேரில். பெருசாக 3 கிழங்குகள் இருந்தது. அதில் நான் 2 கிழங்கை வந்து வெட்டிட்டேன். அதேமாதிரி இந்த கிழங்கு இல்லாமல் நார்மலாக ஒரு செடி மரம் வந்து வேர் விடும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நிறையா சல்லி வேர்லாம் அது விட்டுருக்கு. அது ஏன் அப்படி கிழங்கா வந்து பல வேர் விடுதுன்னு நம்மளுக்கு தெரியல. அதோட பேட்டர்ன் அந்த மாதிரி போல் இருக்குது. மேபி தென்னை மரத்தெல்லாம் தோண்டி பார்த்தா தான் தெரியும் அதோட வேர் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மரம் வந்து கிழங்கா இப்படி புதுசாக விட்டுட்டு மரவள்ளி கிழங்கு மாதிரி சல்லி வேர் இருந்தது. சல்லி வேர் எல்லாத்தையும் நீக்கியாச்சு, எடுக்கும் போதே நீக்கியாச்சு. அதை காட்டுங்க அப்படியே திரும்பி. அந்த கிழங்கை நான் வெட்டிட்டேன், ஒரு கிழங்கை மட்டும் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து பயமாக இருக்குது. எல்லாத்தையும் வெட்டி போட்டு கிளைய வச்சாலும் முருங்கை மரம் வளரும், இருந்தாலும் இதெல்லாம் சாணம் சொருகணும். சாணத்தெல்லாம் ஈர சாணத்தை எங்கே போகிறது, அதனால் வந்துட்டு இப்படி மாற்றி வச்சுருக்கோம். கூடிய விரைவில் இது சீசனுக்கு ஏற்ற மாதிரி தலையும். மணல் இருக்குல்ல, மாடித்தோட்ட மணல், அதை கூட குழப்பி வைக்கலாம். பயமாக இருந்தால் தப்பு இல்லை, சாணம் தான் வைக்கணும்லாம் இல்லை. ஈரம் காயாமல் பார்த்துக்கிட்டா இது நல்லா வளரும். ஷார்ட்ஸில் இது எப்படி வந்ததுன்னு அவசியம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படியும் ஒரு 15 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.